அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தஹஜ்ஜுத்தில் ஓதக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. இந்த ஒரு துஆவை ஓதி பலரும் பலனடைஞ்சிருக்காங்க. நானும் ஓதி பலனடைஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று ஒரே ஒரு சஹர்ல தான் இதை நான் ஓதுனேன். சுபஹானல்லாஹ். ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு நடத்தி கொடுத்துட்டான். சுபஹானல்லாஹ். நீங்களும் ஓதி பாருங்க. ஏன்னா நபி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பலம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லோருமே யோசிக்கணும். இன்னும் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய புதிதான அமல்களை தேடிட்டு நபி அவங்க கற்றுக் கொடுத்த அமல்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் ரசூல்லா கற்றுக் கொடுத்த ஒரு அமலை நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா பல விதத்தில் நமக்கு சிறப்புகள் கிடைக்கும். அப்படிதான் நேற்று ஒரே ஒரு சஹரில் தான் நான் இதை ஓதினேன். ஏன்னா தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது சஹருடைய நேரம் என்பது மிகவும் உன்னதமானது. அதில் நம்ம கை ஏந்தனோம் அப்படின்னா எந்த அமல் செய்யாட்டியும் பரவாயில்ல, கை ஏந்தி கேட்டால் அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து என்கிட்ட கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு நேரம் அது. ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம்தான். எனவே உங்களோட தலையெழுத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஹருடைய நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எப்போவுமே நம்ம சஹருக்கு எழக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த ஒரு துஆவை ஒரே ஒரு தடவை நீங்கள் ஓதுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. உங்களுக்கு என்ன அவசர தேவைனாலும் கேளுங்க. அல்லது இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க. அல்லது இப்படி கேளுங்க, வருடம் முழுவதும் நான் கேட்கக்கூடிய துஆவை எனக்கு கபூலாக்கு யா அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா எப்போவுமே நான் இப்படி தான் கேட்பேன். அன்றைக்கு மட்டும் நான் கேட்க மாட்டேன். வருஷம் முழுக்க கேட்குற எல்லாமே கபூலாகணும்னு கேட்டுட்டா இது ஒன்று கபூலானா போதுமே. நம்ம வாழ்நாள் முழுக்க இப்படியே கடந்து போயிடலாம். நம்ம ஒரு துஆவை கேட்டால் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். எனவே இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நபியவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஒரு துஆ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தஹஜ்ஜத் நேரத்தில் ஓத வேண்டிய துஆ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இரவில் விழித்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று கூறிவிட்டு, இறைவா என்னை மன்னித்து விடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும். செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு துஆவை நம்ம ஓதிட்டு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரார்த்தனையை கேட்டாலோ அல்லாஹ் தஆலா நமக்கு கபூலாக்குவான்னு சொல்கிறாங்க. எனவே நாமும் இன்று முதல் ஒவ்வொரு சஹரிலும் இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ளணும். இந்த ஒரு துஆவில் 2 களிமா இருக்குது. 4வது களிமா 3வது களிமா ரெண்டும் சேர்த்தது இன்னும் ஒரு இஸ்திக்ஃபாரும் இருக்குது. அதனால தான் இதற்கு இவ்வளவு சிறப்பு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதி பாருங்க. நீங்களும் சொல்வீங்க, ஒரு இரவில் அல்லாஹ் தஆலா என்னோட வாழ்க்கையவே மாற்றிட்டான் அப்படின்னு. எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாரையுமே என்னுடைய துஆவில் சேர்த்துட்டு தான் இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல் சிறந்த வஜீஃபாக்கள் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபா வேணும் அப்படின்னா அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை நீங்கள் வாங்கி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கிதாபை பார்த்தாலே உங்கள் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். நீங்கள் தேடக்கூடிய நிறைய அமல்கள் இதில் இருக்குது. மேலும் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்தது தான் நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப். இந்த 2 கிதாப் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்மளோட உடல் அழகையும் முக அழகையும் பராமரிக்கக்கூடிய இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது நம்மோட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய, முடி உதிர்தலை நிறுத்தக்கூடிய, முடிக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் இருக்குது. அது மட்டுமல்ல, கூந்தல் வளர்ச்சி தைலம் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய
மூலிகைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 2 ப்ராடக்ட்டையும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட முடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, சந்தேகங்களும் தேவையில்லை. இன்னும் நம்மக்கிட்ட ஒரிஜினல் சுருமா இருக்குது. அது மட்டுமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சிறுதானிய மிக்ஸும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழில் முழுக்க குரான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.